வணக்கம். ஒரு கலைஞரின் கலை பயணம். జనించెను మన శ్రీయేసురాజు. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம். தத்தித்தாங்கடத்தக தெரிகிறதும் தித்தாங்கடத்தக தெரிகிறதும் தத்தித்தாங்கடத்தக தெரிகிறதும் தித்தாங்கடத்தக தெரிகிறதும். கிருத்திகா மேம் கிட்ட கேட்கற விஷயம் நிறைய இருக்கு. அவங்க கொட்டிட்டே இருக்காங்க, எதை எடுத்து வைக்கிறதுனே தெரியல எங்களுக்கு. ஸோ பிகாஸ் அவங்க சினிமேட்டிக் சாங் சொன்னாங்க, டிவோஷனல் சொன்னாங்க, டிவோஷன்லயே வந்து கிறிஸ்டியன் சாங் சொல்லியிருக்காங்க, இப்போ தெலுங்கு வேற சொன்னாங்க, ஹிந்தி வேற சொன்னாங்க, இன்னொரு அந்த வெரைட்டிஸ்ல இருக்கு. இப்போ ஒரு தெலுங்கு சாங் சொல்லியிருக்காங்க, அதையும் கேட்டுடலாம். ஓகே, சொல்லுங்க மேம். பாடிடுங்க. சாரி, பாடிடுங்க. இது ஆக்சுவலா இப்போ இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்காக காட்ஸ் கிரேஸ் இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல வந்து 10 பாடல்கள் வந்து இது வரைக்கும் பாடியிருக்கேன். ஓ சூப்பர், நைஸ். சோ அந்த பாடல்ல அதுல அந்த வரிசையில இந்த ஒரு சாங் பாடியிருந்தேன். ஓகே. జనించెను మన శ్రీయేసురాజు, బెత్లెహేమందున ఈ రోజు, పరమును వదలి మనరేడు, పరమును వదలి మనరేడు, పవళించే పశువుల పాకలు నేడు, జనించెను మన శ్రీయేసురాజు, బెత్లెహేమందున ఈ రోజు. என்னதான் சொல்றதே தெரியல. ஏன்னா நான் கூட வந்து அடுத்த ஜென்மன் வந்து பொண்ணா பிறக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சிங்கரா பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும் போல. இப்போ நீங்க இந்த வேரியேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, எனக்கு உங்ககிட்ட இருந்து இந்த ஜதிகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க வாயில இருந்து நீங்க பாடி கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கு. என்னோட ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து லக்ஷ்மண் ஸ்ருதியோட நிகழ்ச்சிகள்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்ப வந்து மாலதி லக்ஷ்மண் அவர்கள் அவங்க நிறைய டிவோஷனல் சாங்ஸ் வந்து அவங்களும் நிறைய பாடியிருக்காங்க. இதுல டிவோஷனல்னா மாலதி லக்ஷ்மண் அப்படிங்கிற ஒரு பேர் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அதுல வந்து அந்த மாதிரி வேரியேஷன் அப்போ நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இந்த வேரியேஷன் நம்ம கொடுக்கலாம், இந்த இமிடேஷன் கொடுக்கலாம். இப்ப சாதாரணமாவே இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம்னா நீங்க யார் வாய்ஸ்ல பாடுவீங்க? என் வாய்ஸ்ல முதல்ல பாடுறேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியல இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாடல கேக்குறேன், இப்ப நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு கேக்குறாங்கன்னா ஜானகி அம்மா வாய்ஸ், குழுதும் கணக்கெல்லாம் சித்ரா அம்மா வாய்ஸ். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண நீங்க. சோ அப்படி இருக்கும்போது சோ இதையே நம்ம வந்து அதாவது ஜனங்களோட நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகணும்னா அதே மாதிரி கொஞ்சம் நம்ம இமிடேட் பண்ணி, அதாவது நிதர்சனமான உண்மை என்னன்னா ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் பாடுறதுங்கிறது வந்து நடக்கவே கூடாது, நடக்க முடியாத ஒரு விஷயம். 100% இருக்காது. 100% கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியாது. சில டிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவங்கள மாதிரியே நம்ம கேட்டு நம்ம பாடும் போது அதே மாதிரி பாடுற மாதிரி தோணலாம். சோ அந்த மாதிரி ஒரு தோரணையை நம்ம கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு இது நான் பிராக்டிஸ் பண்ணேன். இது நான் ஒரு மீடியாலயுமே ஒரு விஜய் டிவிலயுமே அந்த நீயா நானா நிகழ்ச்சியில அந்த பாடல் பாடி கொஞ்சம் நல்ல ஒரு இதை கிடைச்சது, அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். திருமதி பெங்களூர் ரமணி அம்மா அவர்களோட, அதாவது இந்த ஆடி மாச சமயத்துல எல்லாம், ஆமா ஆடி மாச சமயத்துல எல்லாம் நம்மள எழுப்புறதே இந்த குரல்கள் தான் இருக்க முடியும் நம்மளுக்கு இல்லீங்களா? இந்த மாதிரி வாய்ஸஸ்ல நான் ட்ரை பண்ணிருக்கேன். அதே நேரத்துல நிறைய இந்த கஷ்டமான பாடல்கள் நம்ம பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாம் பாடி வச்சு நிறைய பொக்கிஷங்கள், நீங்க சொன்ன மாதிரி ஜதி உள்ள பாடல்கள்லாம் நிறைய நான் பாடணும்னு நிறைய ஆசைப்பட்டு நிறைய பயிற்சி பண்ணி, முக்கியமா அதுதான் ரொம்ப முக்கியம், பயிற்சி பண்ணி ஒரு பாடல் வந்து எல்லாத்துமே பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect னு சும்மாவா சொல்லி வச்சாங்க இல்லையா? இந்த பாடல் பிரத்யேகமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். கேவி மகாதேவன் அவர்களோட இசையில சுஷீலாமா பாடிய ஒரு அருமையான ஒரு பாடல்.
தூவிய பூவினில் மேனிகள் ஆடிட நாயக நாயகி பாவனை காட்ட வரும் மன்னவன் வந்தானடி. தத்தித்தாங்கடத்தக தரிகிடுதோம் தித்தாங்கடத்தக தரிகிடுதோம் தகுதித்தாங்கடத்தக தரிகிடுதோம் தித்தாங்கடத்தக தரிகிடுதோம் தக தரிகிடுதோம் தக தரிகிடுதோம் தக தரிகிடுதோம் தக தரிகிடுதோம் 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 தத்தா சரி காமா பதனி சரிகம பதனி சுரமுடு ஜதியுடன் நாத கீத ராக பாவம் தான் பெறவே மன்னவன் வந்தானடி. தத்ததிம் நம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட குக்கு தக்கிட்ட குக்கு தக்கிட்ட தத்திங்கு தக்க ஜனக்கு தத்திம் தக்கிட்ட கிடத்துக்கு தரிக்கிடுதும் தக்க தக்கிட்ட கிடத்துக்கு தரிக்கிதும் தாங்கிடுதத்தும் கிடதத்தும் கிடதத்தும் தத்தா. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா அது பிராக்டிஸ் பண்றதுக்கு பயங்கர எனர்ஜி வேணும் போல. இது கண்டிப்பா நிறையவே எனர்ஜி வேணும். அந்த ஒரு பேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு அது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. உண்மையான விஷயம் அது மட்டும் தான் வேணும்னு ஆசைப்படுறோம் நம்மளும். பேஷன் இந்த மாதிரி பாடணும் அப்படிங்கிற மனசுல ஒரு ஆசை. சோ இந்த மாதிரி ஒரு பாடணும்னு நினைக்கும் போது அது கண்டிப்பா ஜஸ்டிஸ் பண்ணணும்ன்றதும், அதாவது அந்த மாதிரி 100% நம்மளால கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 70%. உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு சேரணும்னு போது என்னன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது தான் இதுல என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்றது வந்து மத்தவங்களுக்கு தெரியும், கட்டாயமா. எல்லாருமே சும்மா கேட்கறதெல்லாம் பாடிட முடியாது இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த ப்ராப்பரா அந்த சங்கீதம் வந்து முறைப்படி பயின்று இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் இதெல்லாம் வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும். அதாவது அந்த காலத்துல இந்த பாடல்களை ரெக்கார்ட் பண்ண, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ண காலத்துல வந்து லைவ் ரெக்கார்டிங் ரீடேக்கே கிடையாது. ரீடேக் கிடையாது. இதால தூவிய பூவில் மேனிகள் பாடிடன் பாட்டு தப்பா பாட்டாங்கன்னா அவ்வளவுதான். மொத்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மன்னவன் வந்தான் நடில இருந்து வரணும். நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, அந்த பாடகர்களா இருக்கட்டும், அந்த வாத்தியம் வாசிக்கிறவங்களா இருக்கட்டும், எவ்வளவு தேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா, அப்கோர்ஸ் இது வந்து நிறைய ரிஹர்சல் பண்ணுவாங்க, இல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது. எவ்வளவு ரிஹர்சல் பண்ணாலும் டேக்ல என்ன வருதோ அதுதானே பிரதர் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த சமயத்துல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா கூட, ஒரு தபலா வாசிக்கிறவர் வந்து தப்பான நட வாசிச்சுட்டாருன்னா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து. சோ அந்த காலத்துல வந்து எங்கே நிம்மதி பாடல்கள்லாம் 60 வயலின் 70 வயலின் வச்சு வாசிச்சாங்கன்னா, அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு தேர்ந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு இருந்திருந்தா அவங்க இவ்வளவு, அதுதான் நான் இப்ப யோசிப்பேன். சோ இப்பெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா பயிற்சி முக்கியம். இப்ப நமக்கு வந்து நிறைய வந்துருச்சு. இப்ப வந்து தூவிய அது மட்டும் தனியா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பூவினில் அந்த பூ வந்து இன்னும் கொஞ்சம் பூன்னு சொல்லுங்க, ஓகே, பூ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நல்லா பூக்கலாமே, என்ன மொட்டா இருக்கே அப்படின்னா, தூவிய பூவினில் மேனிகள், அந்த இள்ளு கொஞ்சம் அழுத்தமா, அந்த மேனிகள் மட்டும் எடுத்துக்கலாம் போதும். கிருத்திகா, இதை தவிர்த்து வேற என்ன ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல், கீபோர்ட் அந்த மாதிரி ஏதாவது வாசிப்பீங்களா? கீபோர்டு கொஞ்சம் வாசிப்பேன். என் ஹஸ்பண்ட் கீபோர்ட் பிளேயரா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு, ரொம்ப பெருசா ப்ரொஃபஷனல் டச் கொடுத்து வாசிக்க முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியும். ஆமா, இது கேட்கணும் வச்சு இதெல்லாம் எப்படி ஷோக்கா வச்சிருக்கீங்க? இல்ல, கிடையவே கிடையாதுங்க. என் பையன் வந்து பெரியவன் வந்து புவனேஷ் பேரு, அவன் இப்போ வந்து கீபோர்ட் வாசிச்சுட்டு இருக்கான், நிறைய ஷோஸ் போயிட்டு இருக்கான். கீபோர்ட் பிளேயர்னாலும் கிட்டார் வந்து அவனோட பேஷன். சின்னவன் பேரு ரூபேஷ், இப்ப அவன் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கான். சோ அவனும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஃப்ரீயா இருக்க டைம்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க பையன் கிட்டார் வாசிக்கிறாரு, உன்னோட பையன் கீபோர்ட் வாசிக்கிறாரு, நீங்க பாடுறீங்க, உங்க ஹஸ்பண்ட் கீபோர்ட், எப்படி இருக்கும் இந்த ஒரு ஃபேமிலியோட அந்த பியூட்டி? நாங்க எல்லாருமே ஒன்னா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டர்லோட பையன் இருக்கான், அவனும் கீபோர்ட் பேஸ் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் பேஸ் கிட்டார் வாசிப்பான். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே ஒரே இடத்துல கூடுவோம். ஒரே இடத்துல கூடும் போது எங்களோட வந்து சும்மா அரட்டை அடிக்கிறதோ பேச்சு இருக்கும், கண்டிப்பா அதுவும் தேவைதானே. அது தவிர்த்து எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து வாசிச்சு பாடி நாங்க சந்தோஷப்படுவோம். சோ இந்த மாதிரி இந்த ஃபேமிலி அவங்க கேட்கும் போது பாருங்க, நம்ம லைவா திங்க் பண்ண முடியுது இல்ல, இந்த ஃபேமிலி இருக்கும். ஆமா இல்ல, இங்க வாசிப்பாங்க, அவங்க பாடுவாங்க. நான் சும்மா ஒரு இன்டர்வியூக்காக என்னோட இன்டர்வியூ நான் சொல்லியிருப்பேன், என்னோட டிராவல் அப்படி சொல்லியிருப்பேன். லைவான ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது சீரியஸ் ஐம் வெரி ப்ரௌட், பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் எங்களோட ஆசையே. இது மாதிரி எல்லா குடும்பமும் வரணும், இந்த கலையை வந்து நேசிச்சு உருகி அதை நம்ம சாமி வேண்ட மாதிரி தான் இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஸோ இந்த டிராவல் வந்து எல்லா ஃபேமிலிக்குள்ள நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் ஒருத்தரோ 2 பேராவது ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே இந்த ஃபேமிலி மொத்தமா இருக்காங்க, இதுல இருந்து ஒரு சின்ன துளி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து இது மாதிரி ஒரு குடும்பம், ஒரு 100 குடும்பம் வந்ததுன்னா உண்மையிலேயே இது ஒரு டிராவலோட ஸ்ட்ரென்த்தா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கலை பயணத்தை பத்தி கிருத்திகா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணோம் உண்மையாவே. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அதாவது இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கோம், பாடுறோம் அப்படிங்கறத நீங்க வெளிக்காட்ட செய்யறீங்க. அதுவும் இல்லாம எங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கறதையும் நாங்க சொல்றோம். அது யங் ஜெனரேஷன்ஸுக்கு நாங்க ஏதோ ஒரு படிப்பினை சொல்லியிருந்தாலும் அவங்க எடுத்துக்கிற விதத்துல அவங்க எடுத்துக்கிறத எடுத்துப்பாங்க. சில பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி. சோ இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பா கொடுக்கறதுக்கு வந்து உண்மையாவே உங்களுக்கு நன்றி சொல்லணும்.
இது நீங்க மேலும் மேலும் நீங்க இத நிறைய எடுத்துட்டு போகணும், நிறைய பேரை வந்து நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவோம், பார்ப்போம், பேசுவோம். ஆனால் எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ என்னோட ட்ராவலில் இந்த ஒரு கலைஞனும் கலை பயணத்தில் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும், எவ்வளோ பேரை வந்து வழிகாட்ட முடியும், எடுத்து காட்ட முடியும்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஸோ அதில் மிகப்பெரிய கிஃப்டடாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இவங்க மீட் பண்ணதை. ஸோ தட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் இந்த இன்டர்வியூ வந்து என் கூட கலந்துட்டு இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணது. இவ்வளோ விஷயங்கள் வச்சுக்கிட்டு அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஆனால் பயங்கர பிஸி பர்சன் தெரியுமா. இவங்க வந்து இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, யூஎஸ் போவாங்க, கனடா போவாங்க, புழுதூர்பட்டிக்கு போவாங்க, வண்ணார்பட்டிக்கு போவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனும் அப்படிதான். இந்த ஜென்ரேஷன் நாங்கள் வந்து வயசானவங்களாம் நினச்சிக்காதீங்க. குட்டீஸும் வந்து இப்போ ஒரு நான் ஆஸ் அ பேரண்ட், நானும் ஒரு பேரண்ட் தான். இன்னும் நிறைய பேரண்ட் இதை பார்ப்பாங்க, நிறைய மியூசிக்கல் லவர்ஸ் இதை பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது என்னன்னா அவங்க மனசுக்குள்ள ஒன்று தான், ஆமா இல்ல என் குட்டியை நான் குட்டிலேருந்தே நான் இந்த மாதிரி மியூசிக்கலாவோ ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயமா நான் உருவாக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு குடும்பம், ஒரு 4 குடும்பம் நினைச்சா கூட இந்த ஒரு டிராவலை நான் சக்ஸஸ் ஆசைப்படுவேன். ஸோ வித் யோர் பெர்மிஷன் கிருத்திகா மேமோட நானும் சேர்ந்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா இதை எல்லார்கிட்டையும் போய் சேரணும். இது மாதிரி நிறைய குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து கலை குடும்பமா வாழணும். அதுக்கான டிராவல் தான் இது, ஒரு கலைஞனின் கலை பயணம். ஸோ எங்களோட மோட்டோவும் என்னன்னா இதுதான். ஸோ உங்க மூலியமா நான் தெரிவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓ ஹாய் அப்பா, இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. கிருத்திகா பாபு ரொம்ப நல்லா பேசினாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, சரி அவங்க கரெக்டாக பேசுவாங்களா, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குமாலான்ட்டு. உண்மையிலேயே நிறைய பேசினாங்க, நிறைய பாடினாங்க, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த ஒரு கலைஞனின் கலை பயணம்னா இந்த மாதிரி விஷயங்கள் அதை வச்சு தான் ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டோம். ஸோ தட் தேங்க்ஸ் டு கிருத்திகா பாபு. ஒரு கலைஞனின் கலை பயணம் வந்து இன்னைக்கு இவங்களோட முடிஞ்சிருக்குதுன்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயினே இருக்கும். ஸோ ஒரு கலைஞனின் கலை பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.